கால் நடக்கிறது, கை கால் உதறது இல்லையா, கண்ணை மூடி திறக்கிறது, பேசுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையை சார்ந்து இருக்கு. இயற்கை தான் உன்னை அதை இயங்க வைக்கும். உன் எண்ணங்களும் இதுகளும் ட்ராக் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் இது ஏதாவது மாறுமா? நடந்து போனால் கூட அது கரெக்டாக தானே போகும். போகும். நீ கையை எவ்வளவுதான் நீ வேகமாக வீசினாலும் இவ்வளோ தானே போகும், அதுக்கு மேலே போகாதில்ல. புரியுதா? எவ்வளோ தூரம் பார்க்க நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் தான் உனக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்குமா? நீ சவுண்டு கொடுக்குற அப்படின்னா உனக்கு அந்த ஒலி எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் தான் காதில் நமக்கு, அதுக்கு மேலே கேட்குமா? புரிஞ்சுதா? இதெல்லாம் நம்மளை வச்சே ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பிரித்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? அதுக்குள்ளே தான் எல்லாமே நம்ம இருப்போம். நம்ம எண்ணங்கள், ஆசைகள், அப்படி அதை கூட சொல்ல ஆசை அப்போ நமக்குள்ளே இருக்குல்ல சாமி, அது பூரா இயற்கை தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரபஞ்சத்தோட சேரும். ஆமாம், ஆசை ஒரே நிலையில் இருக்காதுல்ல. இன்னைக்கு திடீர்னு வேற ஆசை வரும், பிறகு பார்த்தா பிறகு ஒரு ஆசை வரும்,